சட்டசபையில் நான் பேசுவதை ஒளிபரப்பவில்லை. சபாநாயகர் மீண்டும் பழையபடியே செயல்படுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சட்டசபையில் பேசுவதை ஒளிபரப்பு செய்வதில்லை. கவர்னர் உரையின் மீதான விவாதத்தின் போது அவையில் நான் 2 மணி நேரம் 52 நிமிடங்கள் பேசினேன். நான் பேசியதை சிடியில் பதிவு செய்து தருமாறு சபாநாயகர் அப்பாவிடம் கேட்டோம். அவர்கள் 46 நிமிடங்கள் மட்டுமே சிடியில் பதிவு செய்து கொடுத்தனர். சிடியில் பெரும்பாலான நேரம் முதல்வர், அமைச்சர்கள் பேசியது மட்டுமே இருந்தது. நான் பேசியது 2 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. இது சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்பதற்கு உதாரணம். சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டுமென்ற தான் தீர்மானத்தை கொண்டு வந்தோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. சட்டசபையில் நான் பேசுவதை ஒளிபரப்பவில்லை. முதல்வர் ஸ்டாலின் பேசுவது மட்டும் ஒளிபரப்பாகிறது. இதுதான் ஒருதலை பட்சம். சபாநாயகர் மீண்டும் பழையபடியே செயல்படுகிறார். ஒருதலை பட்சமாக செயல்படுவது சபாநாயகருக்கு அழகல்ல. இது புனிதமான நாற்காலி. அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதற்கு தடை விதிக்கப்படவில்லை. தமிழகத்தில் ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் உள்ளதால் அதிக நேரம் பேச வேண்டியிருந்தது. கேள்வி கேட்டால் அமைச்சர்களுக்கு பதில் சபாநாயகரே பதில் சொல்கிறார். வெற்றி தோல்வி என்பதல்ல, நடுநிலையோடு சபாநாயகர் செயல்பட வேண்டும் என்பதற்காக தீர்மானம் கொண்டு வந்தோம். தமிழகத்தில் சிந்திக்கக்கூடிய அறிவுபூர்வமான மக்கள் உள்ளனர். அவர்களை ஏமாற்ற முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுவது முக்கியமல்ல. மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளில் கடன் மட்டுமே வாங்கி எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. இவ்வாறு இபிஎஸ் கூறினார்.